எனக்கு கோவை என்றாலே எனக்கு ஒரு நினைவு வருகிறது. நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து ரட்சிக்கப்பட்டு 1990 வருஷத்துல 89 ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுத்தேன். எங்க வீட்டுல ஒரு சாபம் இருந்தது. எங்க தாத்தா சாராயம் வாங்கி வந்து அதுல பூச்சி மருந்து கொடுத்து அவரு செத்து போயிட்டாரு. எங்க அப்பா சாராயம் வாங்கி வந்து அவரும் பூச்சி மருந்து அதுல கொடுத்து அவரும் செத்து போயிட்டார். என்னுடைய 18வது வயதுல நானும் இந்த உலகத்துல ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நானும் வெறும் பூச்சி மருந்து, சாராயம் அல்ல, வெறும் பூச்சி மருந்து வாங்கி குடித்து அதை யாரோ பார்த்து 5 நாள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். இருந்து காப்பாற்றப்பட்டேன். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக உங்க மத்தியில் நான் நிற்கிறேன் என்று சொன்னால், தாயின் கருவிலிருந்து எப்படி இறைமையா திகதர்சியை ஒரு திகதர்சியாக தாயின் கருவிலே தெரிந்து கொண்டாரோ, அதே போல் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகவேதான் ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன். நான் சொன்னேன்ல, கோயம்புத்தூர்லாம் எனக்கு ஒரு இது தேவனுடைய அழைப்பை பெற்று அதை வேண்டாம் என்று அழைப்பே வேண்டாம் உதறி தள்ளிவிட்டு, ஆனா திரும்ப திரும்ப ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் ஒரு வசனத்தின் மூலமாய் திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க ஒரு திகதரிசி வரம் பெற்றவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து, பிரதர் உங்களை வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க முகத்தை அப்பதான் பாக்குறேன், உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னாங்க. எனக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது. ஸோ இப்படி ஒரு தரிசனத்தை காமிக்கும் போதெல்லாம் எங்க பாஸ்டர் போய் சொல்லுவேன். அவ என்ன சொல்லுவா தெரியுமா? ஜெபம் பண்ணு. என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஸோ இப்படித்தான் தேவனுடைய அழைப்பு பெற்று அது ஒரு வேண்டாம் தள்ளிட்டு, ஆனா திரும்ப திரும்ப ஆண்டவர் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் யாரோ ஒரு மனிதர் மூலமாக அந்த வார்த்தையை கொடுத்து இனி ஊழியத்துக்கு என்ன செய்தாரு? அழைத்தார். 89 ஜூன் மாசம் 4ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டேன். அதே 1990 வருஷம் ஜூன் மாசம் 4ஆம் தேதி இங்க வடவெளியில இருக்கிற பெத்தேல் விசுவாச தீப்பொறி வேதாம கல்லூரியில அங்கதான் என்ன செய்தேன்? இனி ஊழிய பயிற்சியை முடித்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சோ அன்றைக்கு அந்த ஊழியத்தை அங்கதான் பயிற்சி முடித்து பின்பு ஊழியத்துக்கு என்னுடைய ஒரு எங்க பாஸ்டரோட ஒரு 6 மாதம் உடன்மொழியில இருந்தேன். பின்பு இன்னொரு பாஸ்டரோடு கூட ஒரு 6 மாதம் உடன்மொழியில இருந்தேன். ஒரு சிறிய கிராமத்தை கொடுத்தார்கள். அங்கே அந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 3 குடும்பத்தோடு கூட அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். அதில் ஒரு குடும்பம், நான் ஊழிய ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல அவரு ஊழிய அழைப்பை பெற்று நான் ஊழியத்தை படிக்க போறேன்ட்டு அவரு போயிட்டாரு. அந்த 2 குடும்பத்தை வைத்து அந்த ஊழியத்தை நடத்தின தேவ கிருபையினால் இதுவரைக்கு 327 ஆத்துமாக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சோ ஒரு இந்து குடும்பத்தை நான் மறித்திருக்கணும். இன்றைக்கோ 7 ஊழியர்கள் இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போயிருக்கிறார்கள். 5 கிளை சபைகளை உருவாக்கணும். ஊழியம் இல்லை என்று வந்தவர்களுக்கு அந்த ஊழியத்தெல்லாம் கொடுத்தோம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கோவை என்றாலே என்னுடைய நினைவுகள் அங்கதான் போனது. என்னுடைய வேதாமா கல்லூரியில விசுவாச வாழ்க்கையில அந்த கல்லூரி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் அங்க வேதாமா கல்லூரியில படிக்கும் போது மணிக்கணக்கா நல்லா ஜெபம் பண்ணுவேன். பசி இல்லை. நான் யார்ட்டையும் போய் கேட்கவே மாட்டேன், எனக்கு இது வேணும் அது வேணும், யார்ட்டையும் கேட்க மாட்டேன். நான் ஒன்னே சொன்னேன் ஊழியத்துக்கு கடந்து வரும்போது, நீர் என்னை அழைத்திருந்தால் நீர் தான் என்னை போஷிக்க வேண்டும்.
என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். பாருங்கள், ஆண்டுடைய கிருபையினால, ஆண்டுடைய பெரிய தயவுனால எதையுமே யார்ட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு எதுவுமே என்னுடைய சொத்து அப்படின்னு சொன்னா பரிசுத்த வேதாகமும் பைபிள் கல்ச்சர்ல படிச்ச அந்த நோட்டு புஸ்தகங்கள் தான், அதான் சொத்தா இருந்துச்சு. அங்க ஒரு 3 பேண்ட், ஒரு 3 ஷர்ட், இதுதான் என்னுடைய உடைமைகள். மிகவும் கஷ்டத்துல விசுவாசத்துல அங்க வளர்க்கப்பட்டேன். என் கையில இருக்கிறதெல்லாம் செலவாகி விட்டது. டூத் பிரஷ் கிடையாது, பேஸ்ட் கிடையாது, தலைவதைக்கு என்ன இருக்கு கிடையாது. ஆனா பைபிள் காலேஜ் படிக்க வந்த எல்லா சகோதரர்களும் நல்ல வசதியான சகோதரர்கள். நானும் ஒரு சகோதரர் மட்டும்தான் எங்க சர்ச்சில் இருந்து போயிருந்தோம். மிகவும் கஷ்டப்பட்டோம். எனக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா, எல்லாமே இல்லை. ஆனா நான் சொன்னேன், எனக்கு ஒருத்தர் போயிட்டு ஒரு கொஞ்சம் பேஸ்டானா கொடுத்துருப்பாங்க, ஏதாவது கொடுனா கொடுத்துருப்பாங்க. ஆனா யார்த்தையும் போய் நான் சொன்ன, ஆண்டு விட்டாரு, நீங்க என்னை அழைத்திருந்தா எனக்கு கொடும். நான் என்ன செய்ய மாட்டேன், யார்ட்டையும் கேட்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பணக்கார ஃப்ரெண்டா இருக்கட்டும், கேட்க மாட்டேன். காலையிலே யாருமே எழுந்ததுக்கு முன்பாக நான் 3 மணிக்கு எழுந்திருந்து வேப்பங்குச்சி எடுத்து, செங்கல் அங்க இருக்கும், அதை தட்டி பொடியாக்கி நான் பல்லு தேய்ச்சிட்டு போவேன். என்ன இருக்காது அங்க சமையல. காலையிலே யாருக்கும் தெரியாம போயிட்டு அங்க பாமாயில் என்ன அதை லேச தடவிட்டு, என் தலையில லேச அப்படி தடவிட்டு அப்படி போய் உட்கார்ந்துருக்கேன். துண்டு சோப், குளிக்கிறதுக்கு துண்டு ஸ்டோவ் எங்கேயாவது கிடைக்காத பாத்ரூம்ல அப்படி துண்டு சோப் நல்லா கழுவிட்டு உடம்பெல்லாம் இது பண்ணியிருக்கிறேன். அவ்வளவு கஷ்டத்துல ஒரு முறை இருக்கும்போது எனக்கு விசுவாச வாழ்க்கையை எங்க ஆண்டு கற்றுக் கொடுத்த அந்த விசுவாசத்தை போய் வேதாம கல்லூரியில ஒரு முறை எனக்கு அலையா இருக்கு, வருது, கையில ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே அப்படின்ட்டு, ஒரு காணிக்கை போட கூட காசு கிடையாது. ஆனா நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், ஒரு உறுதியா இருந்த விசுவாசத்துல. நான் உட்கார்ந்துட்டு பைபிள் காலத்துல கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அங்க திரும்பி பாரு அப்படிங்கிறாரு என் உள்ளத்துல. நான் அப்படி திரும்பி பார்த்தா போஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்ண போறேன், நான் பணம் கொடுக்க போறேன், நீ நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. வேண்டாம் ஆண்டவரே, வேற யாருக்காக வந்திருக்கு ஆண்டவர், எனக்கு போய் நீ கொடுக்குறேன்னு சொல்றீங்களே. இப்படி நான் ஆண்டவர்கிட்ட போராடி, என் உள்ள போராடிட்டே இருக்குது. அந்த போஸ்ட்போன் நிறைய வந்தாரு, நேரம் வந்தாரு. என்னைக்குமே அந்த போஸ்ட்போன் வந்தாருன்னா நிறைய மணி ஆர்டரா போடுவாரு. அந்த காலத்துல மணி ஆர்டரா போடுவாங்க. அப்படி போட்டுட்டே இருப்பாரு. ஒரு 10 போடுவாங்க, ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு எப்படி ஒரு 10 மணி ஆர்டர் போட்டாருன்னா நான் நம்புறேன் ஆண்டவர். என் உள்ள சொல்லுது, நீ சொன்னீங்கல்ல உனத்தான் வருதுனீங்கல்ல, ஒரு 10 மணி ஆர்டர் போட்டாருன்னா நான் நம்புறேன் ஆண்டவரே, அதுல ஏதாவது எனக்கு வரும், நான் நம்புறேன் அப்படின்னா. எனக்கா அப்படி சொல்ற ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், இல்ல உனத்தான் வருது அப்படிங்கிறார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மணி ஆர்டர் அந்த போஸ்ட் பண்ணி போடுறாரு எங்க டீச்சருக்கு முன்னாடி. எனக்கா அழ வந்துருச்சு. போங்க ஆண்டவரே, ஒரு 10 இது போடுறது, அதுல 1 எனக்கு வந்திருக்கும், ஒன்னே 1 போடுறான், எனக்கு எங்கய்யா அப்படின்ட்டு என் கண்கள்ல கண்ணீர் சிந்துகிறது. அப்புறம் அந்த டீச்சர் சொன்னாரு, டேவிட் செல்வம் உனத்தான் மணியாடுற வந்திருக்குது அப்படின்னாரு. நானு அழையும் ஆனந்தமும் அல்லேலியான்னு சொல்லிட்டேன். எங்க கிளாஸ் ரூம்ல எவ்வளவு வந்திருக்குது, 30 ரூபாய் வந்திருக்குது. அது எனக்கு 15 ரூபாய், என்னோட கூட வேதாமா கல்லூரியில் படிக்க வந்த அந்த சகோதரருக்கு 15 ரூபாய். நீங்க பிரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு யார் அனுப்புறான்னு தெரியவில்லை. ஆனா எங்களை அறிஞ்சவளை தான் அனுப்பியிருப்பாங்க. அதை பின்பு அந்த 15 ரூபாய் எடுத்து போய் பேஸ்ட், பிரஸ், என்ன எனக்கு தேவையானது அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் என் விசுவாச வாழ்க்கைய. இனி உண்மையாவே நீ ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறான்ற நம்பிக்கை, நீ உண்மையா ஆண்டு அழைத்திருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்தது. அந்த ஊழியத்தை செய்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் அநேக பாடுகள் வழியாக, அநேக கஷ்டங்கள் வழியாக
ஒரு கிராமத்துக்கு போனேன். ஒன்றுமே இல்லாம சொன்னா இல்லையா, என் பைபிள் கிளாஸ்ல படிச்ச சொத்து தான் என்னுடைய நோட்டு புஸ்தகம் பைபிள். அங்கேயும் 2 பேண்ட் 2 ஷர்ட், அதுவும் யாரோ கொடுத்தது தான், பழைய, எனக்கு புதுசு, நான் வாங்கினது கிடையாது. இன்னைக்கு அளவில்லாமல் ஆண்டவர் கொடுக்கிறார். இது வரைக்கும் நான் வாங்கினது எல்லாம் புது துணியா தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்றுமே இல்ல, இலவசமா இடம் கொடுத்தார். அந்த நம்பிக்கையோடு ஊழியத்தை ஆரம்பித்தோம். அநேக அற்புதங்களை செய்தார். அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குடிசை சர்ச்சை ஆரம்பித்தோம். ஒரு நல்ல பெரிய சபையாக கட்டும்படி ஆண்டனுக்கு உதவி செய்தார். இது ஏன் சொல்றேன்னா, அந்த கோயம்புத்தூர் என்றாலே அதனுடைய விசுவாச வாழ்க்கை என்ன செய்து கட்டி எழுப்புகிறது. அந்த காரியத்தை இன்றைக்கும் மறக்க முடியாது. எங்கேயோ பிறந்த என்னை சொந்த ஒரு திருநெல்வேலி, எங்கேயோ பிறந்த அந்த எண்ணெய் அந்த திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல அந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க போனாங்க. அன்னைக்கு நிரந்தரமாக ஒரு 130 பேர் சபையில என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். சோ தேவ கிருபையினால, தேவனுடைய இரக்கங்களால அந்த ஊழிய மகிமையான ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.